ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் ஜோஸ். ஏப்ரல் 11, 2025 ரித்தன்யா அண்ட் கவின்குமார் மேரேஜ் திருப்பூரில் ரொம்ப கிராண்டாக நடந்திருக்குங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரே திரும்பி பார்க்குற அளவுக்கு ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு. ரித்தன்யாவோட அம்மா அப்பா பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக வாழ்வா அப்படிலாம் கனவு கண்டிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்க பொண்ணுக்காக அவங்களோட அந்த செல்ல மகளுக்காக அவங்க எவ்வளோ ஜுவல்ஸ் தெரியுமா போட்டிருக்காங்க. 300 சவரன் ஜுவல்ஸு, வால்வோ கார் வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க. அந்த காரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 70 lakhsங்க. அது மட்டும் இல்லை, மேரேஜ் செலவுக்காக 2.5 கோடி செலவு செஞ்சுருக்காங்க. இவ்வளோ வரதட்சணையும் வாங்கிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் மேரேஜ் ஆகி 10 daysக்குள்ளே ரித்தன்யாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? நீ போட்டு வந்த 300 சவரன் ஜுவல்ஸ் எங்களுக்கு பத்தலை, வாங்கி கொடுத்த கார் 70 lakhs எங்களுக்கு பத்தலை, 2.5 கோடி வரைக்கும் செலவு பண்ணிங்கள்ல அந்த கேஷும் எங்களுக்கு பத்தலை, இப்படியெல்லாம் பேசியே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க பையனுக்கு இதை விட பெரிய இடத்துலலாம் இருந்து சம்மந்தம் வந்துச்சுன்னோ, இதை விட நிறைய பணம் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ண ரெடியாக இருந்தாங்கன்னோ அந்த பொண்ணு பேசியே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரித்தன்யாவை அந்த வீட்டில் உட்காரவே விட மாட்டாங்களாம், எப்போவும் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி தான் புகுந்த வீட்டில் நுழையும் போது ஒருவித மன பயத்தோடு இருப்பாங்க, இது இயற்கை. ஆனால் அந்த வீட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, அவள் ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார் இவங்களோட சப்போர்ட்லலாம் தான் கொஞ்சமாக அந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்க மிங்கிள் ஆவாங்க. இதுதாங்க இயற்கை. ஆனால் ரித்தன்யாவோட லைஃப்பில் நடந்ததே வேறுங்க. மேரேஜ் ஆகி 10 நாள் ஆகிறதுக்குள்ளே ரொம்பவே கொடுமை அனுபவிச்சிட்டாங்க பாவங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. போனப்போ அம்மா கிட்ட நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி ரித்தன்யா பேசியிருக்காங்க. அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா, இப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லி தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா எந்த தாய்ங்க தன் குழந்தைய திரும்பி அனுப்பிச்சிருப்பாங்க. ரொம்ப பாவங்க ரித்தன்யா. அவங்களால முடியல, வேறு வழியே இல்லாமல் தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க அழுதுகிட்டே. அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது முடியலங்க. ஏன்னா, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இவங்க கூடலாம் என்னால் வாழவே முடியல, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, மன ரீதியாக மட்டும் இல்லை உடல் ரீதியாகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னால் முடியல, இதுக்கு மேலே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த பெத்த தாயோட தகப்பனோட வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கே அந்த ஆடியோ கேட்கும்போது ரொம்ப கண் கலங்குதுங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே கூடாதுங்க ரித்தன்யாவுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க எங்கே அவங்களோட ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றதையும் அவங்க அம்மா அப்பாவுக்கு அதில் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரித்தன்யா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்க இடத்துல அந்த நேரத்தில் அவங்க அந்த தனிமையில் இருக்கும்போது அவங்க கூட யாராவது பேசியிருந்தா ஒருவேளை அவங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க யார் கூடயும் பேசலை அந்த நேரத்தில். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை ரொம்ப க்ளோஸாக பழகிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட கால் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வந்திருப்பாங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி வரதட்சணைலாம் வாங்காதீங்க. உங்களை நம்பி புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சு வாழுங்க. லைஃப்பில் பணன்றது செகண்டரி தாங்க. அன்பு, பாசம், லவ் இதெல்லாம் ஃபீல் பண்ணால் தெரிஞ்சவன் தான் மனுஷன். அதனால் கொஞ்சம் அன்பாக நடந்துக்குங்க பெண்கள்கிட்ட. ஆனால்
சில ஜென்மங்கள் வந்து திருந்தவே மாட்டாங்க, மாற மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்கள தூக்கி எறிய தயங்காதீங்க பெண்கள். அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி வாழ போகிறோம், அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்டா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், யாராவது கேட்பாங்க, பட நேரிடும், அப்படிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உயிரை விட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. உயிர் தாங்க பெரிய விஷயம் இருக்கிறதுலே. இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறவங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்கள டிவோர்ஸ் பண்ண தயங்காதீங்க. வாழ்க்கை வந்து இதோட முடிஞ்சு போயிடலைங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு. இப்போல்லாம் எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க. அவங்களால ஒரு பொசிஷனில் இருக்க முடியும், அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் தேடிக்க முடியும், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும், அவங்க காலில் நிற்க முடியுங்க. இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியோடு இருக்க முடியும் அவங்களால. அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஸோ கொஞ்சம் யோசிங்க. இப்போ கவின்குமார் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வரதட்சணை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட ப்ளீஸ் திருந்திருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.